நம்ம நேபாளில் இருக்க கம்யூனிசத்தை பற்றி வந்துடுவோம். அதை பற்றி கொஞ்சம் இப்போ அவங்க எப்படி ஆட்சி அமைச்சாங்க, அந்த கம்யூனிச ஆட்சி ஏன் இப்போ தோல்வியுற்றது? நேபாளத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி முறை வந்து சற்று ஏறத்தாழ இந்திய ஜனநாயகத்தினுடைய இந்திய பாராளுமன்றத்துடைய கட்டமைப்பு அடிப்படையில் தாங்க. அங்கும் மக்கள் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மக்கள் ஓட்டு போட்டு தான் அமைச்சர்கள் வர்றாங்க. ஆட்சியாளர்கள் வந்து அமைச்சர்கள் தலைமையில் தான் ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அந்த பியூரோக்ரசி வந்து அந்த அமைச்சரவை கீழே தான் இருக்குது. ஏறத்தாழ இந்தியா மாதிரி தான். ஆனால் அவர்களுடைய சிந்தனை வந்து அங்கு வறுமையை ஒழிப்பது, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பது, கல்வி கொடுப்பது, மருத்துவ உதவி செய்வது, இதெல்லாமே இவங்க பெரிய கோஷமாக தான் போட்டாங்க. கோஷமாக அதை இதெல்லாம் முன்னெடுத்து தான் கட்சி வந்தது. ஆனால் அவர்கள் அதை செய்ய தவறிட்டாங்க. அங்கு மளிகைகள் மத்தியில் வேலையில்லா திண்டாட்டம், மக்கள் மத்தியில் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், இந்த மாதிரி நேபாள மக்கள் வந்து ஒரு வறுமைக்காக வேறு தவறுகளை செய்வதற்கு இந்த ஆட்சியாளர்களாகவே தள்ளப்பட்டாங்க. அங்கே இளைஞர்கள் நிறைய நேபாள இளைஞர்கள் வந்து கஞ்சா விற்கிறது, போதை பொருள் கடத்துறது, இப்படியெல்லாம் ஈடுபட்டதுக்கு காரணம் அந்த ஆட்சி தான். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இப்படி ஒரு சீரழிவு இளைஞர்கள் மத்தியில் நடந்தது. அது வருந்தத்தக்க விஷயம்.